ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் கட்டக்கூடிய பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆரம் மாதிரி இருக்காது, இது வந்து ஆண்டாள் மாலை மாதிரி தான் நான் கட்டியிருக்கேன். இந்த மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். மஞ்சள் கலர், அடுத்து வந்து வெள்ளை, அடுத்து வந்து பர்பிள் கலரில் இருக்கிற மாதிரி 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். எந்த பூ கொஞ்சம் அதிகமாக வச்சு கட்டுறோமோ அது கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிக்கணும். இது வந்து நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூ பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து வெள்ளை கலர் பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ், அடுத்து வந்து பர்பிள் கலர் வந்து 100 கிராம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாலை கட்டுறதுக்கு தாராளமாக போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம பூ கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா கெட்டியான நூலாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நான் மாலை கட்டுறதுக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான நூல் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃபஸ்ட்டு நம்ம தொங்க போடுறதுனால கீழே வந்து ஒரு சின்னதாட்டு நான் அந்த கம்பே வந்து லைட்டாக கட் பண்ணி அதில் ஒரு நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூ வந்து கீழே பார்த்து வர்றது மாதிரி போட்டுட்டு அடுத்து வந்து கீழே கொஞ்சம் பந்து மாதிரி தெரிகிறதுக்காக 5 பூ வந்து காம்பில் தான் நான் வந்து ஊசி நூல் கோர்த்து 5 பூ வந்து சுற்றி வர்றது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா மேலே பார்த்து ஒரு பர்பிள் கலர் ஜெவந்தி பூ வந்து வைக்க போகிறேன். அடுத்து 2 கலர் வெள்ளை ஜெவந்தி பூ மேலே பார்த்து தான் கோக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கீழே வச்ச ஃபஸ்ட்டு பூ மட்டும்தான் கீழே பார்த்து வர மாதிரி எல்லோ கலர் பூ வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 5 பர்பிள் கலர் ஜெவந்தி பூ. அது வந்து பர்பிள் கலர் ஜெவந்தி பூவில் வந்து காம்பு கட் பண்ணக்கூடாது, மீதி எல்லா பூலையுமே பார்த்திங்கன்னா காம்பு கட் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலர் ஜெவந்தி பூ மட்டும் கீழே வந்து அந்த பந்து மாதிரி வைக்கிறதுக்கு வந்து நம்ம காம்பில் தான் கோர்த்து சுற்றி வைக்கணும். மீதி வைக்கக்கூடிய பூ எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே பார்த்து வர்றது மாதிரி நம்ம வந்து காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்து கோக்கணும். அதுக்கப்புறம் பர்பிளுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 வெள்ளை கலர் ஜெவந்தி பூ வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஜெவந்தி பூ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால 8 ஜெவந்தி பூ வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 பர்பிள் கலர், அதில் வந்து காம்பில் கோர்க்கிறதுல மேலே பார்த்து வர மாதிரி தான் பூ கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம பூ கோர்க்கணும். நம்ம வந்து அந்த சென்டர் பார்த்து கரெக்டாக கோர்க்கலைன்னா நம்ம பூ வந்து உடஞ்சி அந்த உதிர்ந்து போகிற மாதிரி ஆயிரும். கவனமாக அது வந்து சென்டரில் பார்த்து நம்ம அந்த ஊசி குத்தி மேலே கோர்த்து எடுக்கணும். உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணும்போது மாலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். 8 மஞ்சள் கலர் ஜெவந்தி பூ கோர்த்ததுக்கு அப்புறம் வந்து 2 பர்பிள் கலர் ஜெவந்தி பூ, அடுத்து 4 வெள்ளை கலர் ஜெவந்தி பூ, அடுத்து பார்த்திங்கன்னா 2 பர்பிள் கலர் ஜெவந்தி பூ, அடுத்து வந்து 8 மஞ்சள் கலர் ஜெவந்தி பூ. இந்த மாதிரி எண்ணம் வச்சு நம்ம மாலை கட்டும்போது பார்த்திங்கன்னா 2 சைடும் ஒரே மாதிரி வரும். நமக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பூக்களை வந்து கோர்த்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மாலை வந்து கட்டும்போது வந்து 2 ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். மாலை கட்டும்போது கண்டிப்பாக வந்து பூ எண்ணிக்கை வச்சு நம்ம கட்டும்போது வந்து மாலை வந்து ஒரே மாதிரி 2 சைடும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இடப்பட்ட கலர்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக சூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலை கட்டுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.